வீட்டுல இருக்கிறான்னு தெரியலையா? மாப்பிள மாப்பிள சத்தம் போடாதடா, உள்ள தாங்குறான் எங்க அப்பன். அவன் தான் எனக்கு பயமானா கூப்பிடுறா, மூஞ்சிலே வந்து போடுறான். அட யாரா இவன்? அந்த வாயில ஏன்டா கை வைக்கிறா? அப்பல உங்க அப்பனுக்கு கொண்டா நீ பயப்படலாம், நான் பயப்படணுன்ற அவசியமே இல்ல. ஏன் பயப்பட மாட்டேன்? இவனா ஏன்டா வாய பொழுகிற? அண்டா வைத்தா? ஏய், யார் அண்டா வைத்துன்றா? அப்படியே அமைக்க போடுவேன். சத்தியமா சொல்றேன், நான் ஓடுறேன், என்ன புடியாம பாக்கலாம். ஏய், என்கிட்ட வச்சுக்காத, நான் பயங்கரமான ஆளு. மாப்பிள அவன் சொல்றது கரெக்ட் தானே, அவனை ஓட விட்டு புடி மாப்பிள. மாப்பிள பாத்தியா கோத்து விடுறா? அவன் தம்மா துண்டு பையன், நீ நேத்துக்கு பயப்படுற, ஓடுறா, நான் பாத்துக்கிறேன். அவன் மட்டும் ஜெயிச்சான்னு வச்சுக்க, என் வீட்டு பத்திரத்தை உன் கையில எடுத்துன்னு வந்து குத்துறேன். டேய் என்னடா வீட்டு பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து குத்துறேன்றா? உண்மையாவா? நம்மாட்டியா? ஏன்பா இங்க வா. என்னப்பா நேத்து என்ன கூப்பிட்ட? சொல்றேன் இரியா, தவளுங்கட்டா. இதோ பாரு, இந்த ஆளு மேல சத்தியமா எடுத்துன்னு வந்து குத்துறேன். டேய் சோமாபுரனை கூப்பிட்டு சத்தியம் வாங்குற? யோ, நான் சொல்றேன் நம்ப மாட்டான், அதனால தான் சத்தியம் வைக்கிறேன். அதுக்கு நான் தான் கேச்சுனா வேற என்ன வாங்க வேண்டியதுதானே? அட உடுப்பா, சத்தியம் வச்சாச்சா, நான் நம்புறேன்பா. எதுக்கு நம்புறா? டேய் மாப்பிள, நீ ஓடி ஜெயிக்க போற, பத்திரத்தை நம்ம வாங்க போறோம், அதுக்கு தான். பால் பாயிட்டு வாயா, சும்மாவே எனக்கு கோத்து விட்டு வேடி பாக்குறியா? பைண்டாம்பேர் தோத்துட்டான்னு நோத்துக்கோ, உன் வீட்டை எழுதி குத்துரு. ஏன் விட்ட உனக்கு ஏத்தி குத்துனான்? அடப்படா மாவு கட்டி கொம்ப. மாவு கட்டு கொம்பா? அது என்னது? கட்டு போடுவாங்களே, குச்சி வைப்பாங்களே, அது சொல்றான். நானா மாவு கட்டு கொம்பு உடைக்கவே முடியாது. நீ என்னடா நாயனா, நான் நல்லா தானே சாங் ஆகுறான். இரு மாப்பிள, அவசரப்படாத, சொல்லுவான். நீ ஏத்துக்கூட அவனுக்கு சொல்றதுக்கு. கம்னரு என்னப்பா? நான் என் மாப்பிள பல வருஷமா பெருத்து போயிருக்கல முருங்கா மரம், அதுதான் இது. மூஞ்ச பாரு எவ்வளவு பெருசுக்குது. டேய், அவன் பாட்டு நிட்டுனா நீ பாட்டு கொம்னுக்குற. நடா கரையா மூட்டு வாசல்ல கையமையான்னு கத்து யாராதே? நானா பிளாஸ்டிக் டப்பாவாயா? எப்போ ஒண்ணு இல்லப்பா, பேசுனீங்கிறோம். பேசிக்கிறீங்களா? இந்த பூர்ண முச்சு மூஞ்சி ஏன்டா உடன் சேர்த்த? நான் பூந்த மூச்சு மூஞ்சியா? உன் மூஞ்சி காஞ்சி போன கரோடு மூஞ்சியா? அட போயா. ஏய், ஏன் விட்டான் வந்து நின்னுக்குன்னு என்ன போயான்றியா? ஏய், சூடு சொரணை ஈனமான வெக்கம் எல்லாம் இல்லையே உங்க? அதெல்லாம் இருந்தா ஏன் இவன் எப்படிக்கிறான்? ஏய், குத்தி போடுவேன். குத்திடுவே. 10 மாசம் என்ன சுமந்து வலிய தாங்கி என்ன பெத்து, குளிர் அடிக்குமோ வெயில் அடிக்குமோ மழை வருமோன்னு என்ன பார்த்து பார்த்து வளர்த்து, நான் கேட்கறதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி குத்து வளர்த்தாங்களே, அவங்க குத்தணுமா இல்ல நீ குத்தணுமா? சரியான கேள்வி. டேய் சாணி உண்டா, உன் கதை முடிஞ்சிடுச்சுடா. உனக்கு ஒரு ஆள் கூட்டு கட்சிச்சுன்னு ஓர பேசுறீங்க. அவனை கைத்து முசி போட்டுண்டா. முடிச்சிடுவேடா. 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து என்ன பெத்து வளர்த்தாங்களே, அவங்க முடிப்பாங்களா இல்ல நீ முடிப்பியா? சொல்றா, சாணி வைத்தா சொல்லு. சொல்லு மாப்பிள, நீ கம்முனுக்கத்தை பார்த்தாக்கா உங்ககிட்ட பதிலில்ல பழுகுதா? மாப்பிள்ள ரொம்ப ஓர கேக்குறானுங்கடா, இதெல்லாம் நியாயமாடா? நான் என்ன இம்தூடு சோர்த்துணும், அது நியாயம். இவ்வளவு சோர்த்துனா அது எப்படி நியாயமாவா? உன் வீட்டுல சொல்ல சொன்னா நீ நவ கத்துற. அதுக்கு பதில நான் சொல்றேன், அவங்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மண்டபம் புக் பண்றாங்க. அதுலயும் வெறும் வயிற்ற போட்டுக்கின்னு 5 கிலோ சோறு துண்ற, அதுல சாம்பார் ஊத்தினா கல்ல தூக்கி வைக்கிற. சொல்றா, இதெல்லாம் நியாயமா? எப்பா நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டா? சொல்லு, தவளங்கட்டான். சொல்றது கேளு. கவர்மெண்ட் ரோடு போலனா கூட நாங்க பார்த்து மேலாக்க நடந்து போறோம். உன் அகல கால வச்சு நடந்து வர, நீ கால வைக்கிற இடம்லாம் 2 அடி பள்ளம் பாரு. தண்ணி எப்படி தேங்கி போய் கிடக்குது. டேய் ஜப்பான் கோருங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வந்து கலாய்கிறா. டேய், உன்னால கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறாங்கடா, அதான் கேக்குறாங்க. மாப்பிள இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க மாப்பிள, உன்னால பாத்துக்கோ. டே தோர்மர்பாயா, இவனுங்களாம் பரவாயில்ல, எதிராளி நீ கூட வந்து இது பண்றியாடா? டேய், அந்த சாணி உண்ட சவுகாசம் வச்சுக்காத, நான் சொல்றது கேளு. உனக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி தரேன். வேலையா? என்ன வேலை? மெசேஜ்ல ஒரு தம்பி வேலை இருக்குதுன்னா 8000 10,000 20,000 வர சொல்லிக்கிறேன். வர சொல்லிக்கிறியா? யாரு? நானும் பாத்துலடா, வர நிக்கிறேன், அட்ரஸ் அனுப்பிச்சுக்கிறேன். வீட்டுல இருந்தே வேலையா? மாப்பிள வீட்டுல இருந்தே வேலையா? நம்ம 2 பேரும் செய்யலாமா? ஈஸிடா, இவ்வளவு சோறு கூட துண்ணு நல்லா. டேய் சும்மா வேலை பார்த்துன்னு இருக்காங்க, அழகே வந்து. ஏய், ஆயிரத்துக்கு இது தொலைவி போற, வெள்ளம் வந்துரு போகுது, அச்சுன்னு போடுறோம். சூப்பர் கலாச்சிரா, சூப்பர்ரா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க குப்பங்கிற ஒரு வீடு எது? தோக்கனா குப்பமா இவன்தான். ஏய் கம்னிரா, சொல்லுப்பா. சொல்லுங்க, குப்பங்கிற ஒரு வீடு எது? குப்பா நான் தான்ப்பா, சொல்லுப்பா. ஓ நீங்க தானா? ஹவாரியோ? இவங்கிட்ட கை கொடுக்குற, கைய பெனல் ஊத்தி கழுவினா கூட போவாது கப்பு. என் கையும் அத மாதிரிதான். என் கையும் அந்த மாதிரிதான். கரம பிடிச்சுங்க, நாதாரி குரூப் போலிக்குதா. டேய் கை விடுங்கடா. வேலை கேட்டிருந்தீங்களா? இந்த தம்பிக்கு தானா? வேலை கேட்டுந்தான். அது நான் ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டிருந்தேன். ஆயம் சின்ன பையன். பேரு சின்ன பையனா, தலையை பார்த்து ஆதாம் யாவாளுக்கு சித்தப்பா மாரிக்குதப்பா. பித்தனர சார் அது. இத்துனாரியா? இதுனா 14 மாசமா?
ஒரு 4 வருஷமா அப்படிதான் இருக்குது. ஐயா கோயண்டா சூப்பரா பேசுற அபானியா உன் பேர் என்ன? பயம். பயமா? நான் அழுகி போன பயமா? ஐ சூப்பர் ஜோக். பூனை கஞ்சா முஞ்சியா என்ன அப்படி சிரிக்கிறா? என்ன பா ஃபன் பண்றாருப்பா. டேய் அவர் தான் மேனேஜர் கலாய்க்காதா. சார் இன்னும் வேலை சொன்னீங்களா சொல்லுங்க சார். நீ சொல்றியா நான் சொல்லட்டா? நீயே சொல்லு. சொல்லுங்க சார் என்ன வேலை சார்? என் பையனுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுங்க. ஏன்பா மொபைல் இருக்கா? இருக்குது. அது போதும், நீங்களும் சம்பாதிக்கலாம். நான் மொபைல் வித்து சம்பாதிக்கலாமா? மொபைல்லாம் விற்க தேவையில்ல, போன் மூலியமா ஆள் சேர்க்கறது. ஆள் சேர்க்கிற வேலையா? ஆள் சேர்த்தா கமிஷனு. நான் எப்படி இருந்தா தெரியுமா? இப்ப எவ்வளவு வசதியா இருக்கும் பாரு. ஏண்டா கீஞ்ச தேக்க மாத்த வக்கில்ல நீ வசதியாகிறியா? ஏங்க அது ஸ்டைலுங்க. டேய் வேலை தரவர் வந்து கெடுக்கிறேன் கம்முன்னுறா. யோ ஃப்ராடி அவனுங்க. தம்பி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய சமாளிக்கிறான் தம்பி இதுல. எப்போ என்ன வேலை இது? ஏப்பா இந்த கம்பெனி வேலை இல்லையா? ஏங்க கம்பெனி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஆள் சேர்த்தீங்கன்னா அவங்களும் ஆள் சேருவாங்க, அப்படியே போயினே இருக்கோங்க. ஆட்டம் கொய்யாலா இந்த பொருள் வாங்குற பிசினஸ் இது. நீங்க சொல்றது பழசு, இது லேட்டஸ்ட். கொள்ளாடி இதுலடா லேட்டஸ்டா. இந்த 14 மாசம் வயிற்று அப்படியே குத்திடுவேன். என்ன கூப்பிட்டு வச்சு இருப்பீங்களா? உனக்கு கொஞ்ச நேரம் தான் அடிப்பேன். என்ன அடிப்பியா? தைரியம் தான் தலையை அடிச்சு பாரு. என்ன ஏன்டா கொடுத்து விடுற? ஆமா இவர் பூ கட்டு நூல் கோத்து விடுறாங்க. என் வேலை முடியப்படா. தம்பி என்ன மரியாதை கொடுக்க மாட்டேன்ற? நாங்க சின்ன பையனுக்குல மரியாதை கொடுத்து இல்ல, கிளம்பு காத்து வரட்டும். எனக்கு ப்ரோக்ராம் வேஸ்ட் ஆகி போச்சு, வா கிளம்பலாம். இதே ஊரா ஏமாத்திட்டு இருங்க, எங்கன்னா பழத்துல விழுந்துருவீங்க. டேய் வேலை தரணுங்க கெட்டு விட்டியா? ஆமா அவனுக்கு கலெக்டர் வேலை தரேன்னாங்க, நான் கத்து விட்டேன். போட டப்பாவாயா? எப்போ என்னப்பா நீ வேலை நீ இந்த வேலையை கோத்து விடுறா? இது கூட சுத்தத்துக்கு பதிலா நீ அதிலே போயிடலாமே. எங்க ரெண்டும் சேர்ந்தா வேலைக்கு போதே. போ வேலையை பாரு நீ. தம்பியா கரெக்டா தான் சப்போர்ட் பண்றா. எந்த ஊர் நீ? வாரம் வருவேனா சசக்க விட்டாண்டா தெரியாது உனக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, நீங்க பேசுறது வந்துடுறேன். அப்பன் புள்ள கூட சேர்த்து எல்லாம் ஐயாக்கி பசங்க. ஏய் டேய் தம்பி, நான் சத்தியம் நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்ன பண்றது? வரமாட்டத போட்டிக்கு ஏன்னா அது ஏன் தலை கட்சிதா? சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு போடா. அதெல்லாம் முடியாது, வேலையை பாரு. ஐயோயோ சத்தியத்தை நிறைவேற்றலாம் தலை வச்சிடும். சுக்குநூறா வெடிக்கும். என்னப்பா சொல்றீங்க? அந்த சத்தியத்தை இவன் ஒண்டிதான் வாபஸ் வாங்க முடியும். தம்பி வாபஸ் வாங்கிடுப்பா, என் தலை வச்சிரு போதுமா. ஒரு 500 ரூபாய் கூட வாங்கிடுறேன். 500 கொடுத்தா வெடிக்காது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாமாப்ல இருப்பா. நேற்றுக்கு இப்போ கட்டணுங்கிற 500 ரூபாய் கொடுத்தா வேலையாகும். அட கொய்யல, இந்த 500 ரூபாய் வாபஸ் வாங்கியா? தலை எடுத்துட்டு வா. வாபஸ் வாங்கியாச்சு. ஏப்பா நான் தப்பிச்சேன், உன் ஏரியா பக்கம் வர மாட்டியா? போட பஜ்ஜி வாயா, ஓமாப்பிள்ள நம்ம பஜ்ஜி துண்ணுவான்.